கோயில் அமக்களமா இருக்குதே. என்னது கோயில் வேலை இவ்வளவு மந்தமா நடந்துகிட்டு இருக்குது, நீங்க இதை கவனிக்கவே மாட்டீங்களா? ஆமா, நம்ம கை காசு போட்டு பணம் செலவு பண்றோம் பாரு. யார் யார்கிட்டயோ வசூல் பண்ணி கோவில் கட்டி கொடுங்க நீங்க இவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. இங்க வேலை எப்படி நடந்தா நமக்கு என்ன? 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு இங்க பாரு 5000 ரூபாய்க்கு கணக்கு எழுத போறாரு. உனக்கு என்ன வந்தது? இது ரொம்ப அநியாயம் சொல்லிட்டேன் நான். இது அநியாயம் இல்லடா, தொழில் தர்மம். அடுத்த கான்ட்ராக்ட் கிடைக்கிற வரைக்கும் இதையத்தான் பூசி முழுகிட்டு இருக்கணும். இப்ப உனக்கு என்ன புரிஞ்சது? நீ அடிச்சுக்கிட்ட, நீ அடிச்சுக்கிட்ட, நான் அடிச்சுக்கிட்டேன். நான் ஜாடா இல்லையா? என்னமோ உங்க ஒப்ப விட்டு சிமெண்ட் மாதிரி கொட்டுற. இல்லைங்க, இந்த அளவுக்கு சிமெண்ட் கலந்தாதான் கோயில் கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? கோயிலா ஸ்ட்ராங்கா இருக்க கூடாதுடா, இடியணும். எவ்வளவுக்கு எவ்வளவு இடியுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு எனக்கு துட்டு வரும்டா. கோயில் இடிச்சு போனா பழி உங்க மேல தானங்க வரும். பழி என் மேல வருதா? அட போட கேன போயல. பழியும் வராது புளியும் வராது, தெய்வ குத்தம்னு சொல்லிக்குவாங்க. அவன் பால்ல தான் தண்ணி கலப்பா, ஆனா இவரு தண்ணிலே பால் கலக்குறவரு. சொன்ன வேலையை செய்வியா? நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறவ சொல்றதை கேட்க நான் ஆளு. வேணா நீங்க சொல்லுங்க கேட்க. எனக்கு தாலி கட்டுன்னு சொன்ன கேட்டியா? இப்ப இவன் என்ன நீ வச்சிட்டு இருக்கேன்னு சொல்றா. என்ன தைரியம் இருந்தா? எனக்கு வேண்டாங்க, ஏழைக்கு ரோஷம் இருக்க கூடாதுங்க. இனிமே நீ உன் புருஷனும் ஒரு நிமிஷம் கூட இங்க வேலை செய்ய கூடாது. அடுத்த காலி பண்ணுங்க. அவருக்காக நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னா? அண்ணாண்ணா இவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு அண்ணங்கிறியா? அந்த உறவெல்லாம் எனக்கே செத்து போச்சு. நடைய கட்டுங்க, வாடி குயில. வணக்கம் தம்பி. என்ன தம்பி, கோவில் வேலையெல்லாம் எப்ப கட்டி முடிக்க போறீங்க? ஊர்ல கேக்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அதுதான் கட்டிக்கிட்டே இருக்குது, முடிஞ்சுக்கிட்டே இருக்குதுல்ல. நீ என்ன பண்ற? ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வீட்டு போக. இன்னும் 5 லட்சம் ரூபாயா? அட ஆமையா, அதான் கோயிலுக்குன்னு சொன்னா கட்டு கட்டா கொடுக்குறாங்க, கட்டி கட்டியா கொடுக்குறாங்கல்ல. அவளே மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்துரு. இல்லாட்டி உண்டி இல்லாத குளிக்க எடுத்துட்டு வா, அப்பதான் வேலை நடக்கும். இல்லன்னா வேலை நின்னுடும். என்னமோ முறைக்கிறானே, தர்மகர்த்தானா சும்மா விட்டுருவானா? அவனும் சுரண்டி இருப்பான். இந்த பயலுக்கு வந்த வாழ்வை பாத்தியா? ரோட்ல மோளம் கொட்டுறவன், கூத்தாடுறவன், இந்த பசங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு தெரியறான். இவனை நம்பி நான் கான்ட்ராக்ட கொடுத்தறேன், என் கழுத்துல நானே சுருக்க மாட்டிக்கிட்டேன்.